கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன், ஒரு மாணவி, ஒரு மாணவன், ஒரு மனிதன் தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு சற்று விளக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் எந்த பகுதியை இந்த உலகப்பிராரமாக ஒரு வீடு கட்டுவதற்கோ அல்லது இந்த உலகப்பிராரமாக சில பதவி போன்றவைகளில் முன்னேறுவதற்கோ அல்லது தான் எடுத்துக்கொண்ட ஒரு பிஹெச்டி பட்டம் பெறுவதற்கோ அல்லது ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆவதற்கோ ஒரு ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரியாக மாறுவதற்கோ இன்னும் பலதரப்பட்ட காரியங்களை உள்வாங்கிக் கொண்டு ஒரு டாக்டராக, பிரபல்யமான டாக்டராக மாற வேண்டும், ஒரு அறுவை சிகிச்சை வல்லுநராக மாற வேண்டுமெல்லாம் சில காரியங்களை முன்னிறுத்தி ஒரு குறிக்கோளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பெற்றோர்களும் கூட அதற்கு இசைந்து அதற்கு தேவையான பணங்கள் பக்கபலமாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட சில நபர்கள் வெற்றி அடைகிறார்கள், சில நபர்களால் வெற்றி அடையாமல் போய்விட முடிகிறது. என்ன காரணம் என்பதைத்தான் இங்கு அலசி ஆராய வேண்டும். அதற்கு காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு காரியத்தில் நாம் அடியெடுத்து வைத்தாலும் கூட அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் சில காரியத்தில் நாம் சாதனையாளர்களாக திகழ வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு தேவை என்ன என்றால், நாம் எடுத்த காரியத்தில் எப்பொழுதும் முன்னோக்கி கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சைடிலோ வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ சாய்ந்து விடாத, அதாவது எண்ணங்களில் நான் சொல்லுகிறேன், சாய்ந்து விடாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய குறிக்கோள், நம்முடைய லட்சியம் சரியாக அது ஈடேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் மிக முனைப்பாக செயல்படுகின்ற பொழுது அதுக்கு கட்டும். அது நமக்கு அப்படி கிட்ட வேண்டுமென்றால் நாம் இந்த பூமியிலே நாம் செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சரியான காலங்களிலே நேரங்கள் நாம் எதை முன்னிறுத்தி வைத்திருக்கிறோமோ, எதை அடைய லட்சியமாக கொண்டிருக்கிறோமோ அதில் நேரத்தை அதிகமாக, நம்முடைய சிந்தனைகளை அதிகமாக செலவிடுதல் மிக அவசியம். அதற்காக சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது, தாய் தகப்பன் சொல்லுகின்ற பேச்சின்படி நடவாமல் இருக்கக்கூடாது என்றல்ல. எந்த ஒரு வேலைகளை நாம் உள்வாங்கி கொண்டிருந்தாலும் கூட நாம் உள்ளத்தில் வைத்து உணர்வில் வைத்திருக்கக்கூடிய சிந்தனையை முதற்கண் அதற்கு நேரத்தை மிக மிக அதிகமாக செலவழித்துக் கொண்டிருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் நேரத்தை செலவழிப்பதை விட அதற்கு நாம் அதிகமான நேரத்தை செலவழித்தல் மிக மிக அவசியம். ஒரு மனிதன் உடம்பை பேணுகிறார் என்று சொன்னால் அந்த உடம்பிற்கு தேவையான சத்துள்ள ஆகாரங்கள், நல்ல காரியங்களை அவர் சாப்பிடுகின்ற பொழுது உடம்பு தேறுகிறது. ஆனால் அதில் சில கழிவுகள் போகலாம். அதுபோல நம்முடைய எண்ணங்களில் சில கழிவுகள் இருக்கும். அந்த கழிவுகளை மாத்திரம் கழிக்க வேண்டுமே தவிர மற்றபடி நம்முடைய எண்ணம் முதலாவது நம்முடைய லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு மிக மிக வாஞ்சையாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அதில் நேரத்தை செலுத்த வேண்டும். நம்முடைய கைகளிலே செல்போன் இருக்கின்றன. நாம் அதற்கு அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறோமா? அதில் வரக்கூடிய கண்டென்டர்கள், அந்த யூடியூப்பினுடைய நிகழ்ச்சிகள், அந்த சிரிப்புகள், அதில் வரக்கூடிய சீரியல்கள் அல்லது அதுக்கு வரக்கூடிய சில காரியங்கள், இப்படிப்பட்ட காரியத்திற்கு நம்முடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நல்ல காரியத்திற்கென்று தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டிலே செல்போன் உச்சத்தை தொட்டு இருக்கின்றன. அந்த நல்ல காரியத்திற்கென்று தயாரிக்கப்பட்ட அந்த செல்போனை தவறான காரியத்திற்கென்று மக்கள் பயன்படுத்தி விடுகிறார்கள். அதிலும் படிக்கின்ற மாணவிகள் மிகவும் ஏழையான தாய் தகப்பன் வீடு காடுகளை அடவு வைத்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் செல்போன் வாங்குவதற்கும் அதற்கு ரீசார்ஜ் செய்வதற்கும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காகவே தன் தாய் தகப்பனை ஏமாற்றி அவர்களிடத்தை பணம் பறித்து அவர்கள் ஹாஸ்டலிலே உல்லாசமாக அந்த செல்போனில் வருகக்கூடிய அனைத்தும் ஆபாசங்களிலும் மூலமாற மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு கடைசியாக தாங்கள் போன நோக்கத்தை அவர்களால் சரியாக செயல்படுத்த முடியவில்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட தன்மையை நாம் மிக ஆழமாக சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எதன் மேல் நாம் அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறோமோ அதுதான் வெற்றி பெறும். எதை அதிகமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறும். ஒரு கடன் வாங்கியிருக்கிறோம் என்றால் அந்த கடனை அடைப்பதே லட்சியம் என்று நம்முடைய சிந்தனையில் அது முதன்மையான இடத்தை பெறுமானால் நாம் கரியும் சோறும் சாப்பிடுகிறவர்கள், மீனும் அதை சாப்பிடக்கூடியவர்கள் எதற்கு நம்முடைய பணத்தை அதிகமாக செலவழிப்போம் என்றால் இந்த கடனை அடைப்பதற்காக நாம் முயற்சி செய்வோம். ஏன்? அது நம்மளை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. ஆகவே இந்த வேதனையிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று மூச்சு திணறுகிறவனைப் போல அந்த முன்னோக்கு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் ரசமும் துவையலும் அரைத்துக் கொள்வோம்.
ஏன் ரசமும் துவையலும் மறைத்துக் கொள்கிறோம் என்றால், நாம் வாங்கக்கூடிய கறி, நாம் வாங்கக்கூடிய மீன், இறால் போன்றவைகளில் இருக்கக்கூடிய செலவு ஆகிறதை இந்த ரசமும் இந்த துவையல் மூலமாக எனக்கு பணம் நிச்சயம் மிஞ்சும், அதை வைத்து நான் கடன் அடைப்பேன். இப்படிப்பட்டவர்கள் சீக்கிரமாக தங்களுடைய கடனை அடைத்து விடுகிறார்கள். ஆகவே இதுபோல தான் நான் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய, நான் படித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த லட்சியத்தை நான் அடைந்தே தீர்வேன் என்றால் அதற்கு நேரத்தை அதிகமாக செலவழிக்க வேண்டும். நண்பர்களோடு வீண் வார்த்தை செலவழித்துக் கொண்டிருப்பதோ, ஓயாமல் சாப்பிடுவதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பதோ, அல்லது பலவிதமான காரியங்களிலே நம்முடைய சிந்தனைகளை செலுத்தி விடுவதோ, இப்படிப்பட்டவைகள் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்துவிடும் என்பதில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. இப்படிப்பட்ட முனைப்போடு நாம் அதில் நேரத்தை எவ்வளவு பணம் செலவழித்தாலும் நம்முடைய சிந்தனையை நாம் எடுத்துக்கொண்ட நோக்கத்திற்காக செலவழித்தால் வெற்றி வெற்றி என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இது இந்த உலகத்தில் நாம் மேன்மையாக இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளுகிறதான முயற்சியில் அந்த எந்த நோக்கத்தை எடுத்துக்கொண்டோமோ அதில் நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம் அல்லவா, அதன் மூலமாக இந்த உலகத்தில் நாம் மதிப்பு மிக்கவர்களாக செத்து போகக்கூடிய உலகம்தான், மரித்து போகக்கூடிய இந்த உலகம்தான், நம்மளை பல வகைகளிலும் நமக்கு வேதனை தரக்கூடிய இந்த உலகத்தில் தான் அதோடு நான் அனுபவித்து இந்த மதிப்பு மரியாதைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் ஒரு 60, 70, 80, 90 இந்த வயதுகளில் முடிந்து விடுகிறது. மீண்டும் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் 100 வயது கூட இருக்கிறார்கள், சிலர் 110 வயது கூட இருக்கிறார்கள். ஆனால் மனிதன் நல்ல நினைவாற்றலோடு 70 வயது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அதற்கு பின்பு அவன் ஒரு சிறுபிள்ளை போல் ஆகிவிடுகிற ஒரு நிலைதான் இருக்கிறது. ஆணாக இருந்தால் பெண்ணாக. இதற்கு இவ்வளவு தூரத்துக்காக நாம் இச்சடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்திலே, அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய சில விளையாட்டு சம்பந்தப்பட்டதிலே ஒரு வீரமிக்க அந்த அணியாக நாம் திகழ்கின்ற பொழுது அந்த கிரீடத்தை பெறுவதற்காக நாம் இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயெல்லாம் பார்க்கிறோம். எவ்வளவு வேகமாக ஓடி அதற்காக தங்களுடைய எடையை குறைத்து சாப்பாட்டை குறைத்து அதற்கு தேவையான சாப்பாடுகளை சாப்பிட்டு அந்த களத்திலே இறங்கி ஓடி அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த கிரீடமும் அழிந்து விடுகின்றன, இதை பெற்றுக்கொண்டவனும் அழிந்து விடுகிறான் ஒரு காலத்தில். ஆனால் அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன். ஆகையால் 1-2 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அவர் தமக்கு முன்பாக, எவர் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவக்கியவர், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப பாருங்கள், இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினவர், அதாவது நாம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு பிரயாணிகள் தான், ஒரு பரதேசியை போல இந்த உலகத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறவர்கள். அதை முதலாவது வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனும் பிரம்மாண்டமான வீடு கட்டிவிட்டேன், இனி எந்த காலமும் நான் இங்கே தான் இருப்பேன் என்ற எண்ணம் நமக்கு வருவதில்லை. ஏனென்றால் ஒரு நாள் நாம் மரித்து போய்விடுவோம். அப்படி தெரிந்தும் கூட மற்றவர்களை நாம் எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் வெறும் தவறான விஷயங்கள், அதை இன்னொரு பார்ப்போம். ஆகவே இந்த உலகத்திலே நமக்கென்று ஒரு முடிவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முடிவில்லாத நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியதான அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த வேதாகமம் நமக்கு வழிகாட்டுகிறது. அது இயேசு கிறிஸ்து எனக்கு தருவார். அப்படி இயேசு கிறிஸ்து எனக்கு தருகிற பொழுது, நீங்களும் நானும் உங்களுக்கும் எனக்கும் தருகிற பொழுது, அது என்ன நித்திய ஜீவன், அதற்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. அதற்கு ரட்சிப்புக்கு என்ன தேவை? அவர் கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை அந்த பாவத்தினுடைய பரிகாரத்திலிருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த மீட்பினுடைய சிகரத்தை அடைவதற்கு தடையாக இருந்த அனைத்தையும் உடைத்து போட்டு நமக்கு அதை தந்திருக்கிறார். அப்படியானால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பூ உலகத்திலே நாம் பரலோகத்தை நோக்கி இயேசு கிறிஸ்து இருக்கின்ற அந்த மகிமையினுடைய சிங்காசனத்தை நோக்கி நாம் ஓடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நிச்சயமாகவே இதை தருவேன், நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவோடு நேரத்தை அதிகமாக செலவழிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த வேதாகமமும் கையுமாக உங்களுடைய சிந்தனையில் நிறைந்திருக்க வேண்டும். அப்படியானால் வேலை செய்யக்கூடாதா என்றால் வேலை செய்ய வேண்டும். என்னதான் செய்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அவரோடு நாம் செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் மற்ற எல்லாத்தை விட மிக அதிகமாக இருக்க வேண்டும்.
நம்முடைய அனைத்து விதமான இந்த உலகத்திற்கு தேவையாக இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். ஆனால் அதைவிட முதன்மையாக அதிகமான நேரத்தை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு செலவழித்துக் கொண்டிருத்தல் மிக மிக அவசியம். அப்படி நாம் நேரத்தை செலவழிக்கின்ற பொழுதுதான் பிரியமானவர்களே, நமக்கு அந்த லட்சியம், அந்த குறிக்கோள் ஒரு நாள் நிச்சயமாகவே ஒரு முடிவுண்டு, அது நமக்கு நிறைவேற்றி தரப்படும். அதை நமக்கு கர்த்தர் தருவார். அதற்கு நமக்கு பொறுமை அவசியம். இந்த உலகத்தில் அதை சிதறடிப்பதற்காக பிசாசானவன், எதிரியானவன் நாம் நித்திய ஜீவனை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் பலவிதமான இச்சையான எண்ணங்கள், சில பாடல்கள், சில ஆபாசமான காரியங்கள், சில சாப்பாடுகளுடைய ருசிகள், பல காரியங்களை நமக்குள்ளே திணித்து கொண்டே இருப்பான். அப்படி திணித்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த சிந்தனையில் இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது. அதான் வலதுபுறம் இடதுபுறமோ பின்னிட்டோ நாம் திரும்பி பார்க்காமல் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் விசுவாசத்தை துவக்கியிருக்கிறார். நித்திய ஜீவனை தருகிறேன் என்று சொன்னவர் துவக்கியிருக்கிறார். நம்மளை ரட்சித்தவர் துவக்கியிருக்கிறார். அவர் அங்கே நின்று கொண்டு வா மகனே, வா மகனே என்று சொல்கிறார். அவருடைய பாதை, அவருடைய அடிச்சுவடுகள் பரலத்தை நோக்கியதாக இருக்கிறது, நித்திய ஜீவனை நோக்கியதாக இருக்கிறது. அதிலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். எத்தனை ஏச்சுக்களோ, எத்தனை பிரச்சனைகளோ, எத்தனை இடி மழை மின்னல்களோ இவைகளெல்லாம் நம்மளை மோதக்கூடும். இந்த படகானது கிறிஸ்துவை நோக்கி அசைந்தாலும் கூட அந்த நோக்கத்தில், அந்த சிந்தனையில் அது என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் மிக ஞானமாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பொறுமையோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் நாம் அவரை நோக்கி பார்க்கக்கூடிய பார்வை குறைந்து விடக்கூடாது. பேதுரு அவரை நோக்கி கொண்டு இருக்கின்ற பொழுதே கடல் மேல் நடக்க முடிந்தது. ஆனால் அவரை நோக்கி பார்க்காமல் அந்த அலைகளையும், அந்த இரைச்சல்களையும், அந்த இடியையும், தண்ணியினுடைய ஆர்ப்பரிப்பையும் பார்த்த உடனே அவன் மூழ்கிவிட்டான். ஆனால் இயேசுவை பார்க்கின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவன் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கலாம். அடைந்த லட்சியத்தை சரியாக அடையலாம். இதுதான் முக்கியமான ஒரு காரியமாகவே இந்த நாளில் நீங்கள் எதற்காக உங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடுகிறீர்கள்? உங்கள் லட்சியம் நிறைவேற கிறிஸ்துவிடத்தில் உங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவிடுங்கள். பல வேலைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு அரிசியை அரித்து கொண்டு இருக்கலாம். அப்படி அரிசியை அரித்து கொண்டு இருக்கிற பொழுது உங்களுடைய வாய் முணங்க வேண்டும். சோதிய சுந்தரமே, சோதிய சுந்தரமே, மகனுசாதியை மீட்க வந்த, இப்படி என்று வரணும். ஒருத்தர் மம்பட்டியை எடுத்து வெட்டுகிறான், அல்லது ஏதோ ஒரு ஸ்க்ரூ டைரக்டர் வைத்து வைக்கிறான், அல்லது ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் வைக்கிறான். அந்த நேரத்தில் எண்ணம் அழகாக சிந்தனை, தேனின் மயிலும் இயேசுவினும். இந்த நீங்கள் நினைக்கலாம் மறந்து போயிருமே, மற்றது மறக்காது. ஏன்னா பூரண சமாதானமும் பூரண ஞானமும் கலப்பிடாத ஞானமும் எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஞானவானாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த ஞானத்தின் அறிவானது நீங்கள் மேலும் 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 நீங்கள் செய்கின்ற வேலையிலும் அடையக்கூடிய லட்சியத்திலும் அது உறுதியாக இருக்கும். யாராவது ஃபெயில் ஆக முடியுமாங்க? இப்படி நீங்கள் உங்களுடைய இந்த உலக பிராரமான கல்வியை சொல்லியிருக்கிறேன், அதுலேயும் உங்களுடைய கவனத்தை செலுத்தி கொண்டு கிறிஸ்துவ அதாவது மறுமையை சம்பாதித்து கொண்டு, ஒரு நித்தியத்தை சம்பாதித்து கொண்டு, நித்திய ஜீவன் உங்களுக்குள் வந்துட்டால் நீங்கள் பயங்கரமான ஞானவான்கள், தானியேலை போல ஞானவான்கள். அவரை போல உலகத்தில் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் எல்லாத்திலையும் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய பிஹெச்டி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்னுமாக எம்பிபிஎஸ், எம்டி, அது இது எது உலகத்தில் இருக்கிறதோ அத்தனை மேலான இதிலையும் நீங்கள் வெல்ல முடியும். எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துக்கு உரியவன், சபையிலே அப்பம் விட்டு ஆராதித்து கொண்டு இருக்கிறவன், ஒரு தெரிந்து கொள்ளுங்கள், நேரத்தை இயேசு கிறிஸ்துவோடு செலவழிக்கின்ற பொழுது நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு இந்த உலகத்தில் ஜீவிக்கின்ற பொழுது எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரத்தை கிறிஸ்துவோடு செலவழிப்போம். அதற்காக பரிசுத்த வேதாகமத்தை அனிதமும் வாசித்து ருசிப்போம். என் அன்பு பிள்ளைகளே, பெற்றோர்களே, உற்ற உறவுகளே, துணைகளே, நீங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்தளிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.